Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம பிரெட் வச்சு கேக் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி தான். சிம்பிளா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க நான் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து 6 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஓரத்துல இருக்கதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது சின்ன துண்டா வெட்டிக்கங்க. அவ்வளவுதான். இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சுக்கங்க. பாருங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்குங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்குங்க. இப்போ கேரமல் செஞ்சிக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க. ஹை ஸ்பீடில் வைங்க தீ. அதில் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இது கிளறி விடலாம். பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் கேக்கு டப்பா எடுத்துருக்கேன். கேக்கு டப்பா இல்லைனா கூட டிஃபன் பாக்ஸு கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கேரமல்ஸ் வந்து இந்த கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரே ஈவனாக நல்லா தடவி விட்டுக்குங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ 200 பால் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு கப்பு வச்சுக்கோங்க. அதில் கஸ்டர்ட் பவுடர் 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லைனா கூட பரவாயில்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாம். அதை ஃபுட் கலர் எதனா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்குங்க. கஸ்டர்ட் பவுடர் போட்டோமா தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த பக்கத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது பால் சூடாயிடுச்சு. இப்போ 150 சர்க்கரை போட்டுக்குங்க. ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்குங்க. இது நல்லா கரையட்டும். பாருங்கள் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மீடியம் தீ வைங்க. ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஒரு மாதிரி திக்காக வரும். அவ்வளோதான். மீடியம் தீயிலே இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ரெட்டு தூளை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மொத்தமாக போட்டால் கட்டி கட்டி ஆகிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்டோமா தான் நல்லா நைஸாக இருக்கும். நல்லா மீடியம் தீயிலே வச்சு கிண்டி விடுங்க. இப்போ நான் இருக்கிற மீதி தூளும் போட்டுடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கேக்கு டப்பாவில் இதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒரே ஈவனாக தட்டி விடுங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருங்க. இப்போது இந்த கேக்கு டப்பா எடுத்து நம்ம இந்த பானலில் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் போதும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் நல்லா ஆறட்டன்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில். பாருங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா திக்காக இருக்குது. இப்போ கத்தி எடுத்து ஓரங்களில் நல்லா எடுத்து விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கேக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கேக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேக்கு வெட்டிக்கலாம்.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.